ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பூஜா விலாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அக்ஷய திருதி, அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்தது ரொம்ப விசேஷம். ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? கூடவே அக்ஷய திருதியும் கூட. ஸோ அதனால் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே நேற்று நான் வந்து செஞ்சிருந்தேன். ஸோ எனக்குமே ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் டைம் அதிகமாக இல்லை, அதனால் நேற்று தான் வந்து என்னாலையும் பூஜை வந்து செய்ய முடிஞ்சது. ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் நான் ஷேர் பண்ணியிருந்த ஒரு சில வீடியோஸில் பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதையெல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். குறிப்பாக இப்போ இந்த வீடியோவை பார்த்தா கூட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த மகாலட்சுமி சிலையும் சரி, அந்த கோமாதா ஸ்டாச்சு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஏன்னா எனக்கு மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மெசேஜாக தான் அந்த ஸ்டாச்சு வேணுங்கிற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கூடிய விரைவில் நான் அதையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு 4-5 பேர் வந்து கேட்டது, இந்த துளசி மாடத்தில் வைக்கக்கூடிய துளசி செடியை வந்து எப்படி நல்லா நம்ம ஹெல்த்தியாக நல்லா செழிப்பாக வளர்த்துறது அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக அதுவும் வந்து கேட்குறீங்க. பட் ஆனால் இந்த வெயில் காலத்தில் செடிகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்துக்கணும். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. துளசி செடியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அது ஓரளவுக்கு வெயிலை தாங்கக்கூடிய செடி தான். ஆனாலும் இருந்தாலும் தண்ணி நம்ம சரியாக பார்த்து ஊற்றணும், இல்லைன்னா துளசி செடியும் வாடிடும். இது எப்படி நம்ம துளசி மாடத்தில் நல்லா செழிப்பாக வளர்த்துறதுங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னதான் நம்ம டெய்லியுமே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு பூஜை செஞ்சாலும், இந்த நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செய்யும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம பூஜை செஞ்ச ஒரு முழு திருப்தியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களை எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் குபேர கொஞ்சத்தில் அந்த நிறப்படியாக அரிசி, மகாலட்சுமி சோழி, கோமதி சக்கரம் இது எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். ஸோ நேற்று தினம் அக்ஷய திருதிங்கனால ஸோ நான் மற்ற பொருட்களுமே வந்து நாங்கள் எடுத்து அலங்கரித்து வச்சுருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா காசு, அதே மாதிரி சங்கு, சக்கரம், சோழி இது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இந்த மங்கள பொருட்களையும் வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதனால் இந்த மஞ்சள், உப்பு, அரிசி, இனிப்புக்காக வெல்லம், துவரம் பருப்பு, இந்த 5 பொருட்களையும் வந்து நான் பூஜையில் எடுத்து வச்சுருந்தேன் பூஜை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள், அதாவது அக்ஷய திருதியை. அந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பும் சரி, அதே மாதிரி மஞ்சள் வாங்கி வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் நான் கல்லுப்பும் மஞ்சள் தூளுக்கு பதிலாக நான் வந்து கிழங்கு மஞ்சளே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று நம்ம கடைகள்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டம் இருந்தது. பொதுவாகவே அக்ஷய திருதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நகை கடையில் தான் கூட்டத்தை வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் நேற்று ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் போன டைமில் நிறையா பேர் வந்து மளிகை கடைக்கு வந்திருந்தாங்க. நிறையா கல்லுப்பு இந்த மஞ்சள் வாங்கிட்டு போகிறது வந்து நேற்று வந்து பார்க்க முடிஞ்சது. பட் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நேற்று வந்து நிறையா பேர் வந்து கல்லுப்பு, மஞ்சள் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நாளில் தங்கம் வாங்கினா நிறையா பெருகும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுலேருந்து இப்போ மக்கள் கொஞ்சம் மனநிலை மாறுபட்டுருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று எனக்கு தாமரை பூவும் கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அக்ஷய திருதிங்கனால பூ விலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அதே போல் இப்போ வெயில் காலங்கிறதுனால பூ விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. உங்கள் ஊர்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து லக்ஷ்மிக்கும் அதே மாதிரி சென்டரில் வந்து குபேரருக்கு, அதே மாதிரி விநாயகருக்கு 3 பேருக்குமே 3 விளக்கு வச்சு நான் தீபம் ஏற்றியிருந்தேன்.
அடுத்து நெறைய பேரு நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல இந்த பச்சை கலர் திரி வந்து நான் பயன்படுத்தி காமிச்சிருந்தேன். ஸோ அது கமெண்ட்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டுருந்தீங்க. எதுக்காக பச்சை கலர் திரிய வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ பொதுவாவே பச்சை கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குபேரருக்கு உகந்த கலர். ஸோ அத செல்வ செழிப்பு இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஏத்தக்கூடியதா இந்த பச்சை கலர் திரிய பயன்படுத்துறது. ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மஞ்சள்னாலே பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்காக ஏத்துவாங்க. சிகப்பு கலர் திரினா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு துர்க்கைக்கு, அதே மாரி பைரவருக்கு இவங்களுக்கெல்லாம் ஏத்துறதுக்கு நம்ம சிகப்பு கலர் திரிய வந்து பயன்படுத்துவோம். பச்சை கலருங்கிறது நான் சொன்ன மாரி லக்ஷ்மி தாயாருக்கும், அதே முருகருக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் நான் அதுலேருந்து கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது வீட்ல நான் தீபம் ஏத்துனாலுமே, முருகருக்குமே நான் வந்து பச்சை கலர் திரி போட்டு தான் நான் தீபம் வந்து ஏத்துவேன். அது என்னோட வழக்கம். ஸோ அதான் நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பச்சை கலர் திரி வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு. அடுத்து நான் நேத்து சொன்னேன் இல்லைங்களா, அக்ஷய திருதிங்கனால மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள்னா கல்லுப்பு. ஸோ அதுதான் வந்து நான் நிறையப்படியா படியிலுமே நேத்து வந்து போட்டு வச்சிருந்தேன். சுவாமிக்கு நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பாலும், பழம் மட்டும் தான் வச்சிருந்தேன். நான் காலையிலேயே வந்து பொங்கல் வச்சு படைச்சனால, பூஜை டைம் நான் இது வந்து ஈவினிங் தான் என்னால செய்ய முடிஞ்சது. ஸோ அந்த டைமுக்கு வந்து பழம் மட்டும் நான் வச்சு பூஜை ரொம்ப நிறைவா செஞ்சு முடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா, தீப தூப ஆராதனை காமிச்சு ரொம்ப மனநிறைவோட பூஜையும் வந்து செஞ்சு முடிச்சேன்.